இங்க இந்த தாத்தா பேரனை கூட்டிட்டு வந்து செவுத்துக்கிட்ட நிக்க வச்சு ஹைட்ட செக் பண்ணலான்னு பாக்குறாரு. அப்ப அவரோட பையன் வந்து புது வீடுப்பா, அங்கங்க செவுத்துல கிறுக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றாரு. இந்த தாத்தாவும் சரிப்பான்னு சொல்லிட்டு கையிலே அளவு எடுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் டே அந்த தாத்தா பேரனோட டிராயிங்ஸ் எல்லாம் செவுத்துல மாட்டலான்ட்டு ஆணி எடுத்துட்டு வந்து அடிக்கலான்னு பாக்குறாரு. அப்ப அவங்க பையன் அப்பான்னு கூப்பிடுறாங்க. இவரு சாரிப்பா மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனோட டிராயிங்ஸ் எல்லாம் செவுத்தோரமா சாட்சி வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இந்த தாத்தா சோகமா சேர்ல உட்காந்து ஆடிட்டு இருக்காரு. அப்ப அந்த சேர் போயிட்டு செவுத்துல உரசிக்கிட்டே இருக்குது. இதை பாக்குறவங்க பையன் அப்ப புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்குதுப்பா, இந்த மாதிரி சேர் ஆட்டிக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொல்றாரு. இவரும் சரிப்பா சாரின்னு சொல்லிடுறாரு. இந்த தாத்தா பேரன் கூட சேர்ந்து ஜாலியா ஹோலி கொண்டாடிட்டு இருக்காரு. அப்ப அவங்க பையன் வந்து அப்ப புது வீட்டுல அழுக்கு பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு அவரு வெளியில கிளம்பிடுறாரு. நைட்டு எல்லாருமே உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த தாத்தாக்கு ஏப்பம் வருது. அதை பார்த்துட்டு அவங்க பையன் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஏப்பம் தான் வந்துச்சு சாரிப்பான்னு சொல்றாங்க. அப்ப மெதுவா எந்திரிச்சு சேரை நகர்த்திட்டு அப்புறம் இப்ப ஓகேவான்னு கேக்குறாரு அந்த தாத்தா. அந்த பையனும் ஓகேன்னு சொல்றாரு. இத பாக்குற அவங்க வைஃப் நீங்க ஏன் நல்லா பண்றீங்கன்னு கேக்குறாங்க. இவரும் எதுவுமே பேசாம இருக்காரு. இவர் போய் ஒரு டைரி இருக்கிறாரு. அதுல பழைய போட்டோஸ் எல்லாம் இருக்குது. இவர் அவங்க அப்பா கூட சேர்ந்து எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இவர் ரொம்பவுமே ஃபீல் பண்றாரு. அந்த போட்டோஸ்ல இவர் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்ச மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் செவரெல்லாம் பார்த்தா ரொம்ப கிறுக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இவர் தான் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவருக்கு அழுகியா வருது. நெக்ஸ்ட் டே அந்த தாத்தா பேரனை கூட்டிட்டு வந்து கையிலே அளவு எடுத்துட்டு இருக்காரு. இதை பாக்குற அவங்க மகனும் இந்தாங்கப்பா பென்சில்ல அளவு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த தாத்தா புது பெயிண்ட்பா பரவாயில்லையான்னு கேக்குறாங்க. பரவாயில்லப்பா கிறுக்குங்கன்னு சொல்றாரு. அந்த தாத்தாவும் சின்ன வயசுல அவன் எவ்வளவு கிறுக்கி இருக்கிறான், ஆனா இன்னைக்கு என்னையே கிறுக்க சொல்றான் பாருன்னு சொல்றாரு. உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவை எவ்வளவு பிடிக்கும்ன்றது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.